புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உப்பளம் தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் காரணமாக கதவு மூடப்பட்டதால் போலீசாரின் தடையை மீறி கதவை திறந்து மின்துறை அலுவலகத்திற்குள் சென்று முற்றுகையிட்டு வருகிறார்கள். இதுகுறித்த களத்தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. அங்கு தற்பொழுது சூழல் எவ்வாறு உள்ளது? முழுமையான விவரம். புதுச்சேரியில் மின் கட்டணத்தை உயர்த்த மின் ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இதன்படி ஒரு யூனிட்டிற்கு 20 பைசா உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின் கட்டண உயர்வுக்கு அதிமுக கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்று போராட்டம் நடைபெற்றது. அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்ற அதிமுக தொண்டர்கள் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மின்துறை புதுச்சேரி பொதுமக்களை கடுமையாக வஞ்சிக்கிறது என்றும் அவர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அலுவலகத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக கேட் ஆனது மூடப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறையின் அனுமதியை மீறி அவர்கள் கதவை திறந்து உள்ளே சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் இயக்குநரை முற்றுகையிட்டு உடனடியாக இது மின்துறை மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.